கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நட்டாத்தியை சார்ந்த அன்பு சகோதரர் மணிக்குமார் அவங்களுக்காக, அவங்க மனைவி சாராளுக்காக செபிக்க போகிறோம். திருமணமாகி 2 ஆண்டுகளாகிறது. கற்பத்தின் கனி வேணும் அப்படின்னு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் மணிக்குமாருக்காக, அன்பு தங்கச்சி சாராளுக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒரு விசை மனம் இறங்குவீராக. திருமணமாகி 2 ஆண்டுகளாகிறது. கற்பத்தின் கனி இல்லை என்று சொல்லி வேதனையோடு ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. எஸ் லார்ட், இங்கே ஜெபித்ததின் நிமித்தமாக கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக உடைய பாதத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரையும், எல்கானாவையும் அன்னாளையும் நினைத்தருளின கர்த்தர், சகரியாவையும் எலிசபெத்தையும் நினைத்தருளின கர்த்தர், ஆபிரகாமையும் சாராளையும் நினைத்தருளின கர்த்தர், இவர்களை நினைத்தரலை ஆசீர்வதித்தரல. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். பாருங்க, நம்ம மனுஷன்கிட்ட போய் கேட்குறோம். மனுஷனத்தில் கேட்காதீங்க, கேட்டால் நம்மளை காயப்படுத்திடுவான். ஆனால் தேவன்கிட்ட கேட்டு பாருங்க. வேதம் சொல்கிறது, யோவான் 16:24, இதுவரைக்கும் என் நாமத்தின் நிமித்தம் ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனத்தை அப்படியே மனுஷன்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் சந்தோஷம், உங்கள் இருதயம் சந்தோஷமாக இருக்கும்படி காரியம் நடக்குமானா? இல்லை, இல்லை. ஒரு சகோதரருடைய சாட்சி சொன்னார். டைஃபாய்டில் அவர் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2 நாளில் ரிலீஸ் ஆயிடுவாங்க, ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு. ஆனால் 1 வாரத்துக்கு மேலே ஆஸ்பத்திரியே வச்சு சம் லேக்ஸ் பில்லு போட்டுட்டாங்க. இப்போ அந்த தெய்வ மனிதனிடத்தில் 1 பைசா கூட இல்லை. அவர் சொன்னார், அப்படி இப்படின்னு பார்த்த ஒரு 1000 ரூபா இருக்கும். ஆனால் 1.5 லட்சம் பில்லு போட்டுருக்குறாங்க. பிரதர், ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டே தன்னுடைய அண்ணனுக்கும் தன்னுடைய தம்பிக்கும் ஒரு கடிதம் எழுதி ஒரு சகோதரன்கிட்ட கொடுக்குறாரு. அண்ணன், நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், எனக்கு 1.5 லட்ச ரூபா தேவை, உதவி செய்யுங்க அண்ணன், நான் நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவேண்ணே. தம்பி, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் நல்லா ஆனதுக்கப்புறம் உனக்கு கொடுத்துட்றேன். அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த கொண்டுட்டு போய் கொடுத்தாங்களே, அவருக்கு முன்னாடியே பயங்கரமாக திட்டாங்க. அவன் செத்தான சாகலனான, செத்தான சாகலனான எங்களுக்கு தெரியாது. அந்த தம்பி அந்தோனிராஜ்ங்கிற தம்பி அவங்ககிட்ட வந்து, அண்ணன், உங்கள் அண்ணனும் உங்களை திட்டுறாங்க, உங்கள் தம்பியும் திட்டுறாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அண்ணன், நீங்கள் ஏன் உங்கள் அண்ணனையும் தம்பியை நம்பி இருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கண்ணே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கண்ணே. அப்போ தான் ஜெபிச்சுட்டு டாக்டர் வந்திருக்கிறாங்க. டாக்டர், என் தம்பியாலையும் காசு கொடுக்க முடியல, என் அண்ணனாலையும் காசு கொடுக்க முடியல அப்படின்னு கண்ணீரோடு சொல்லும் பொழுது டாக்டர் சொல்லியிருக்காங்க, பரவாயில்லப்பா, நீ போ, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மாதம் மாதம் நீ கொடுத்து அனுப்பு, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, சரியா, நான் பில்லெல்லாம் குறைச்சி போட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் 75,000 மாத்திரம் போட்டு இவர் வெளியே வந்ததுக்கு பிறகு
ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆண்டவரே, என் அண்ணன்ட்ட கேட்டேன், என் தம்பிகிட்ட கேட்டேன், ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர் ஆச்சரியமும் அற்புதமாக அந்த கடனை 75,000 அந்த டாக்டர்களுக்கு கொடுத்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய தொழிலில் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுத்தா. இப்போ நிலைமை என்ன தெரியுமா? அண்ணனும் தம்பியும் இவர்கிட்ட வந்து உதவி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் உதவி செய்கிறேன். அன்றைக்கி என் அண்ணன் உதவி செய்யலை. நான் அண்ணன்ட்ட கேட்டதுனால என் இருதயம் வேதனைப்பட்டுச்சு. நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு எத்தனை கோடி வேணாலும் என் தேவன் தருவா. என் இருதயம் சந்தோஷப்பட்டு மகிழும்படிக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. மனுஷங்கிட்ட வேண்டவே வேண்டாம். மனுஷங்கிட்ட வேண்டவே வேண்டாம். மத்தேயு 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் மனுஷன்கிட்ட போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் கேட்குற காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9 முதல் 17 வரைக்கும், 3 முதல் 9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. அன்று ராத்திரியிலே சாலமோனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் தரிசனமாகி, சாலமோன், நீ என்ன கேட்குறியோ நான் அதை செய்வேன். நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஞானம் வேணும் ஆண்டவரே. இந்த பெரிய தேசத்தை ஆள்றதுக்கு ஞானம் வேணும். எங்கள் அப்பா மாதிரி நான் பெரிய யுத்த வீரனும் கிடையாது, நல்ல புத்திசாலியும் இல்லை. எனக்கு ஞானம் வேணும். ஞானத்தை கேட்டது கர்த்தருக்கு அருமையாக இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்ட ஞானமும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையையும் உணர்வுள்ள இருதயத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். கேட்டது ஞானம், ஆனால் கேட்காத ஐஸ்வர்யம், மகிமை, உணர்வுள்ள இருதயம். ஒன்று கேட்டால் 4 கொடுக்கிற தேவன் உங்களுடைய என்னுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர்கிட்ட கேளுங்க. ஞானத்தை கேட்டான் சாலமோன். கேளுங்க, உங்களுக்கு என்ன இல்லை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எது எது இல்லையோ அத்தனையும் அவரால் கொடுக்க முடியும். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வா. கேளுங்க. ஆண்டவரே, நான் சொல்லட்டுமா? செய்கிற வரைக்கும் விடாதீங்க. லூக்கா 18வது அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் வாசித்து பாருங்க. இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையினுடைய ஆழம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு ஒரு ஓமையை சொல்கிறாரு. ஒரு அநீதியான ராஜா, கர்த்தரை மதிக்காதவன், மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன். அந்த ராஜாவிடத்தில் இவ பதில் வர்ற வரைக்கும் விடாமல் போயிருக்கான். ஆனால் நம்ம தேவன் எப்படி ஆண்டவர் ஒப்பிடுறார் தெரியுமா? ஒரு சாதாரண ராஜா, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு ராஜா, மனுஷனை மதிக்காத ராஜா, அவனே இதை செய்தான். நான் உங்களை மதித்து எல்லாத்தையும் செய்வேன்னா செய்ய மாட்டேன்னா செய்வேன். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பான். எனது ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி. யார் யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் செய்து செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாயிருக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென்.